ஆனந்தபுரம் என்னும் திருமகிழியில் வரதராஜ பெருமாள் ஐயாவுக்கு கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறது. 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல எதுவும் அப்படியே காடா மண்டி எதுவுமே இல்லாம ரொம்ப மோசமா இருந்தது. கிருஷ்ணன் ஐயா வந்துதான் இந்த அளவுக்கு, இந்த வரதராஜ பெருமாள் இந்த அளவுக்கு உயர்ந்து ஒரு சந்தோஷத்துடன் இருக்கிறார். பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு மிக சிறப்பான முறையில் இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை காலை 10:30 மணி அளவிலே குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. அந்த அளவிற்கு இன்றைக்கு சிறப்பாக இன்றைக்கு செய்து கொடுத்த அந்த சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ராகவாச்சாரிய ஐயங்கார் குடும்பத்திற்கும் சௌரராஜ் ஐயங்கார் குடும்பத்திற்கும் மகிழி கிராமத்தின் சார்பாக கோடான கோடியை நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். ஆனந்தபுரம் என்கின்ற திருமகிழியில் அமர்ந்துள்ள பெருமாள் கோவில் சுவாமியின் ஆலயத்திற்கு இன்று யாகசாலை பூஜையாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதற்கு நாளை மறுதினம் கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இந்த கோவில் அமர்ந்துள்ளது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த இடத்துல ஆலயத்திற்கு நாங்கள் வந்து செல்கின்றோம்.
வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோயில் பழுதடைந்த நிலையில் இப்போ வந்து புதுப்பிச்சு மக்களாகிய நாங்கள் எல்லாருமே இந்த 3 நாட்களாக திங்கள்லேருந்து 3 நாட்களாக யாகசாலையில் கலந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். பெருமாளே நேரடியாக வந்து எங்களுக்கு வேண்டிய வரம் கொடுக்கறதா நாங்கள் நம்புகிறோம். இங்கே வந்து நிறைய பேருக்கு ஜாதகமெல்லாம் அந்த சாமிக்கிட்ட வச்சு நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்திருக்குது, நிறைய பேருக்கு குழந்தையெல்லாம் இருக்குது. நல்ல விசேஷமான கோயில். எந்த நகரத்துக்கு போனாலும் பெரிய பெரிய கோயில்களெல்லாம் அண்ணாந்து பார்க்குற அளவிற்கு நாங்கள் பிரமித்து கொண்டிருக்கிற வேளையில் இன்றைக்கு மகிழி கிராமத்தை அத்தனை பேரும், இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான முறையில் இன்றைக்கு இந்த எழுந்திருக்கிறது என்று சொன்னால், ஆரம்ப காலத்திலே வந்த நினைவில் வாழ்கிற பால தண்டாயுதபாணி அண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் ஆசையோடு நடைபெறும் அன்னைக்கு முத்துகிருஷ்ணன் அவருடைய உதவியோடும் இன்றைக்கு சென்னையிலிருந்து வருகின்றிருக்கிற ராகவாச்சார ஐயங்கார் ஐயங்காருடைய குடும்பத்திற்கும் மகிழி மக்களுடைய சார்பில் கொடான கோடியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பணம் இருக்கும், பணம் இருக்காது. ஆனால் அம்மா ஐயா எல்லாருக்கிட்டையும் சென்னையிலேருந்து வரக்கூடிய ஐயங்கார் அந்த குடும்பத்தில் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் சொந்த பந்தமெல்லாம் வந்து இங்கே தங்கியிருக்காங்க. அவங்ககிட்ட நிறைவான செல்வம் பணமும் இருக்குது, நிறைய இந்த கோயிலெல்லாம் செய்யணுங்கிற குணமும் இருக்கிறது. உள்ளபடியே அவர்கள் நீடித்த ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு எல்லா வளமும் பெற்று வாழ்க வென்று கிராம மக்கள் சார்பாகவும் என்னுடைய அறக்கட்டளை சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற அருள்மிகு வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய கைங்கரிய சாபாவுடைய சார்பாக கொடான கொடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் 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 வணக்கம். श्रियकान्ताय कल्याण निधयेतिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। लक्ष्मी सविभ्रमालोक सुभ्रूविभ्रमचक्षुषे चक्षुषे सर्वलोकानां वेङ्कटेशाय मङ्गलम्। श्रीवेङ्कटाद्रिशृङ्गाग्रमङ्गलाभरणाङ्ग्रये मङ्गलानां निवासाय श्रीनिवासाय मङ्गलम्। सर्वावयव सौन्दर्य सम्पदा सर्वचेतसां सदा सम्मोहनायास्तु वेङ्कटेशाय मङ्गलम्। नित्याय निरवध्याय सत्यानन्द चिदात्मने सर्वान्तरात्मने श्रीमद् वेङ्कटेशाय मङ्गलम्। स्वतः सर्वविदे सर्वशक्तये सर्वशेषिने सुलभाय सुशीलाय वेङ्कटेशाय मङ्गलम्। परस्मै ब्रह्मणे पूर्णकामाय परमात्मने प्रयुञ्जे परतत्त्वाय वेङ्कटेशाय मङ्गलम्। आकालतत्त्वमशान्तमात्मनामनुपश्यताम् अतृप्त्यमृतरूपाय वेङ्कटेशाय मङ्गलम्। प्रायस्वचरणौ पुंसां शरण्यत्वेन पाणिना कृपया दिशते श्रीमद् वेङ्कटेशाय मङ्गलम्। दयामृततरङ्गिण्यास्तरङ्गैरिव शीतलै अपाङ्गै सिञ्चते विश्वं वेङ्कटेशाय मङ्गलम्। स्रग्भूषाम्बरहेतीनां सुषमावहमूर्तये सर्वाद्दिशमनायास्तु वेङ्कटेशाय मङ्गलम्। श्रीवैकुण्ठविरक्ताय स्वामि पुष्करिणीतटे रमया रममाणाय वेङ्कटेशाय मङ्गलम्।
श्रीमत्सुन्दरजामातृमुनिमानसवासिने सर्वलोकनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् मङ्गलाशासनपरै मदाचार्य पुरोगमै सर्वैश्च पूर्वैरचार्य सत्कृतायास्तु मङ्गलम्। वन्दे नारायणम् तृच्चम्बरं वाഴും वन्दे बालकृष्णं वन्दे नारायणम् तृच्चम्बरं वाഴും वन्दे बालकृष्णम् आश्रितव